Please subscribe Sadhguru Sai Creations. ஹார்ட்டில் எனக்கு வந்து பிளாக் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நமக்கு 150 100 இதை தாண்டி அதிகமாக ரொம்ப நாளாக மெயின்டைன் ஆகுதுன்னா பாடி வெயிட் நார்மலாக இருக்கா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உடலில் அந்த வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக நமக்கு இருக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, என்னோடய பிரதர்ஸ்க்கெலாம் இருக்குது, ஸோ எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே ரத்தத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நம்ம இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது அடிக்கடி ப்ரீத் பண்ணும்போதே ஒரு சிலருக்கு செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து செஸ்ட் பெயின் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதயம் பலம் பெற என்ன உணவுகள் எடுக்கலாம், பேசிக்காக எந்தெந்த மூலிகைகள் நம்ம இதயத்தை பலமாக்கும். ஸோ இதயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இதயத்தில் பேசிக்காக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். முக்கியமாக இந்த கல்லீரல் மேலே எப்படி நமக்கு வந்து கொழுப்பு படிமம் இருக்கோ, இதயத்து மேலே வால்வ்ஸில், இதயம் வால்வில் இல்லை இதயத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நமக்கு கொழுப்பு படிமங்கள் இருக்கும். இதனால தான் நமக்கு என்னென்னா இந்த ஹார்ட்டில் எனக்கு வந்து பிளாக் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இதயத்திற்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கிறதோ இல்லை ரத்த நாளம் சுருக்கம் ஏற்பட்டோ, ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் மெயினாக இந்த மேஜர் ஆர்கன்ஸில் ஆர்ட்ரிஸை வந்து நேரோயிங் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். கிட்னிலையும் இதே தான் நமக்கு நடக்குது. ஸோ ஹார்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வருது. அதே மாதிரி தான் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இது வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது குறிப்பிட்ட மசில்ஸ் ஆர் செல்ஸ் வந்து நமக்கு செயலிழந்து போகிறது, ஹார்ட்டில் நமக்கு ஏற்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ ஹார்ட் மசில்ஸில் கார்டியோமயோபதின்ற கண்டிஷனும் நிறைய பேருக்கு வருது. இந்த கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம்னா இதய தசைகள்லையோ வால்வ்லையோ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரத்த ஓட்டம் குறையிறது, ஆக்சிஜன் லெவல் குறையிறது, இது எல்லாமே நியூட்ரிஷன் வந்து குறையிறதுனால அதிகமான பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நமக்கு 150 100 இதை தாண்டி அதிகமாக ரொம்ப நாளாக மெயின்டைன் ஆகுதுன்னா ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது அடுத்ததாக இம்மிடியேட்டாக நமக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால் நமக்கு ஏற்படலாம். ஹார்ட் நமக்கு பலமாக இருப்பதற்கு, இதயம் பலமாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்? ஃபஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தோம்னா உறக்கம் ரொம்ப அவசியம். ஸோ உறக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லேயே நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உறக்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ஃபேட் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கு, ஹை கேலரி டயட், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே எடுத்தோம்னா இதயம் கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இது ஒரு பக்கம், நம்ம ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு எடுக்காமல் டிஃபிஷியன்சினால், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால், முக்கியமாக ஹீமோக்ளோபின் அனிமியாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஏற்படுது. ஸோ அப்போது நம்ம உடலில் ஆக்சிஜனோ ஹீமோக்ளோபின் லெவலோ குறையும் பொழுதும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. அப்போது உணவு முறையில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த மூலிகைகள்லாம் கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹார்ட்டில் எவ்வளோ பிளாக்ஸ் இருந்தாலும் சரி, மசில்ஸ் வந்து வீக்காக இருந்தாலும் அதற்கு எல்லாமே ஏற்ற மாதிரியான உணவுகளும் மூலிகைகளும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக கொழுப்பு சார்ந்த உணவுகள், ஸோ ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டோ, டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸோ, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும். பாடி வெயிட் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பாடி வெயிட் நார்மலாக இருக்கா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உடலில் அந்த வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக நமக்கு இருக்கணும். ஸோ
என்னதான் நம்ம டயட் ஃபாலோ பண்ணாலும் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வாதம் அதிகமாகும்போதோ நமக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்படுது. இது வந்து ருத்ர வாயுனே சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வாதமும் நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்பொழுது தான் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் அதிலிருந்தும் தடுத்து வாழ முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கார்டியாக் இஷ்யூஸ் ஹெரிடிட்டியாக வரும். ஸோ எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, என்னோடய பிரதர்ஸ்க்கெலாம் இருக்குது, ஸோ எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அப்போது நம்ம உணவு முறையில் டெய்லி வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்ணும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னா மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதய தசைகள், இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் நமக்கு சரியாகணும், இருக்கக்கூடிய வேல்வ்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹார்ட்டோட அந்த பம்பிங் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா, அதுதான் மெயின். ஸோ இது நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இஞ்சி, அதுலேயும் முக்கியமாக மா இஞ்சி. ஸோ இந்த மா இஞ்சின்னு சொல்கிறது இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ மா இஞ்சி உணவில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போதோ இல்லை மா இஞ்சி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து தண்ணீரில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஸோ டெய்லி ஒரு 100 ml இல்லைனா வீக்லி 3 times ஆகுது இதை நம்ம குடிக்கணும். ஸோ மா இஞ்சியில் இருக்கக்கூடிய கார்டியாக் கிளைகோசைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இதய தசைகளை நமக்கு வலிமையாக்குது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இஞ்சி, பூண்டு, வெந்தயம் இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் பார்த்தோம்னா இந்த கடுக்காய். ஸோ இதுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய டேனின், ஸோ கார்டியாக் மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். கடுக்காய் ரொம்ப முக்கியமானது. தாண்டிக்காய், மாசிக்காய் இது எல்லாமே பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம எடுக்கும்பொழுதும் ரத்தத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். மாதுளை இது எல்லாமே நமக்கு இதய தசைகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் இதில் வந்து சரியாக இருக்கிறதுக்கு இந்த மூலிகைகள், இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிடணும். அதுலேயும் முக்கியமாக மறக்காமல் பப்பாளி. ஸோ பப்பாளி இதயத்திற்கு ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி சுண்டைக்காய், நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ உணவில் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சுண்டைக்காய் பயன்படுத்திட்டு வரணும். அத்தி பிஞ்சு ரொம்ப சிறந்தது. ஸோ இதையெல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ நீண்ட நாளாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஒரு சிலருக்கு ஆன்சைட்டி ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பயத்தோடையே இருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சைட்டி ஃபியர் வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னா ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது தான் ஹார்ட்டும் நமக்கு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான உப்பு, எண்ணெய் சார்ந்த உணவுகள் இல்லாமல் சரியான உறக்கம், அதனோடு சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி உணவுகளும் நம்ம பயன்படுத்தும்போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் பலமாக இருப்பதற்கு தினம்தோறும் காலையில் இந்த 2 மூலிகை நம்ம பயன்படுத்தினாவே இதயம் பலமாக இருக்கும். ஒன்று மருதம்பட்டை, அடுத்தது மஞ்சள். ஸோ இந்த மருதம்பட்டை, மஞ்சள் ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம குடிக்கலாம். இதனால் நமக்கு என்னென்னா சுகர் லெவலும் குறையும், கொலஸ்ட்ரால் லெவலும் நமக்கு குறையும், இதய தசைகள் பலமாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா மருதம்பட்டை பொடி 100 கிராம் அப்படின்னா 20 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி இதனோட சேர்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு, அது டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரணும். ஸோ டெய்லி காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நம்ம இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது அடிக்கடி ப்ரீத் பண்ணும்போதே ஒரு சிலருக்கு செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து செஸ்ட் பெயின் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு எல்லாமே ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.